நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தவிச்ச வாய்க்கு தண்ணி கிடைக்கல என உலக நாடுகளிடம் பாகிஸ்தான் முதலை கண்ணீர் வடிப்பது ஏன்? அதை மெய்ப்பிக்க ஃபாஸ்ட் ட்ராக்கில் செயல்பட்டு இந்தியா போடும் மாஸ்டர் பிளான் என்ன? அந்த பிளானை நிறைவேற்ற கிரவுண்ட் ரியாலிட்டியில் இந்தியாவுக்கு உள்ள சவால்கள் என்னென்ன? இந்த செய்தியில் விரிவாக பார்க்கலாம். ஷேரிங் இஸ் கேரிங் என நினைத்துத்தான் 1960 இந்தியா சொந்த நாட்டு நீர் தேவையை கூட கருத்தில் கொள்ளாது பாகிஸ்தானுக்கு சிந்து நதியை பகிர்வது என ஒப்பந்தம் போடப்பட்டது. ஆனால் பஹல்காமில் நடந்த தாக்குதலுக்கு ரிட்டன் அட்ரஸ் பாகிஸ்தான் தான் என அறிந்து கொண்டு சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து செய்து சிந்தூர் என்ற ஆபரேஷனையும் நடத்தியது இந்தியா. அந்த ஒப்பந்த ரத்தால் பல தாக்கங்கள் ஏற்பட்டன. ஹைட்ரோலாஜிக்கல் டேட்டா என்ற முக்கிய தரவு பாகிஸ்தானுக்கு மறுக்கப்பட்டது. அதன்படி பனிமலையில் இருந்து எவ்வளவு பனி உருகியது, மழை எவ்வளவு பெய்தது, நீர்வரத்து எப்படி, எப்போது நீர் திறக்கப்படும், எப்போது அடைக்கப்படும், மின் உற்பத்திக்கு தேவையான முக்கிய டேட்டாக்கள் என்ன என்பது போன்ற அனைத்து டேட்டாக்களும் பாகிஸ்தானுக்கு காட்டாமல் திரையை போட்டது இந்தியா. அந்நாட்டில் ஏர்போர்ட் பாத்ரூமில் கூட நீர் இல்லை. விவசாயத்திற்கு நீரின்றி விவசாயத்தை நம்பியுள்ள பாகிஸ்தானின் பஞ்சாபும் சிந்தும் தவித்து வருகின்றன. நிலத்தடி நீரும் குறைகிறது. இன்னும் சில மாதங்களில் தாகத்துக்கு கூட தண்ணீர் இருக்காது என்றெல்லாம் கூறி எப்படியாவது அந்த ஒப்பந்தத்தை ரிவர்ஸ் செய்து கொடுங்கள் என உலக நாடுகளிடம் கெஞ்சுகிறது பாகிஸ்தான். அந்த ஒப்பந்தத்திற்கு ஜாமீன் கையெழுத்து போட்ட உலக வங்கியிடம் சென்று பஞ்சாயத்திற்கு அழைத்திருக்கிறது பாகிஸ்தான். அதேபோல சீனா, ஈரான், தஜிகிஸ்தான், மலேசியா, சவுதி மற்றும் பிற வளைகுடா நாடுகளிடமும் உதவியை கோரியிருக்கிறார் பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹபாஸ் ஷெரீப். அத்தோடு சர்வதேச தீர்ப்பாயத்தையும் அணுகியிருக்கிறது அந்நாடு. அங்கு இந்தியா பக்கம் இருக்கும் சட்டப்படியான நியாயங்கள் முன்வைக்கப்பட இருக்கின்றன. அதில் ஒப்பந்தத்தின் முக்கிய கண்டிஷனே இரு நாட்டுக்குமான நல்லுறவின் அடிப்படையில் நீரை பகிர்ந்து கொள்வதுதான் என்பது சுட்டிக்காட்டப்படும். ஆனால் பாகிஸ்தானிய பயங்கரவாதிகளால் சுடப்பட்டு இந்தியர்களின் ரத்தமும் அதில் பாயும் எனில் அங்கு நீர் பாய வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது என இந்தியா தனது வாதத்தை முன்வைக்கலாம். இது நடந்தால் இந்த ஒப்பந்தத்தில் இருந்து வெளியேறுவோம் என்ற எந்த ஒரு எக்ஸிட் கிளாஸும் இல்லாவிட்டாலும் தேவைப்பட்டால் இந்த ஒப்பந்தத்தை மாற்றி அமைப்போம் என்ற நிபந்தனையை ஒப்புக்கொண்டே 1960 பாகிஸ்தான் கையெழுத்திட்டிருக்கிறது என்பதையும் இந்தியா சுட்டிக்காட்ட வாய்ப்பிருக்கிறது. இப்படி என்னதான் மூன்றாம் பட்ச தலையீட்டை நம்பி பாகிஸ்தான் காத்திருந்தாலும் அதன் மந்திரச்சாவி இருப்பதென்னவோ இந்தியாவிடத்தில்தான். அப்படியே பார்த்தாலும் நிலப்பரப்பில் சிறிய நாட்டுக்கு குறைவான நீர் வழங்கினால் போதும் என்ற முந்தைய சர்வதேச தீர்ப்புகளை இந்தியா சுட்டிக்காட்டலாம். நாம் நீரை முழுதாக பயன்படுத்தினாலே போதும், பாகிஸ்தான் ஆட்டோமேட்டிக்காக திண்டாடும் என நினைத்த இந்தியா அதற்காக ஒரு மாபெரும் மாஸ்டர் பிளான் ஒன்றையும் போட்டிருக்கிறதாம். பஞ்சாபின் இந்திரா காந்தி கால்வாய்க்கு சட்லஜ் நதி வழியாக நீரை திருப்பி விடுவதே பிரதான திட்டமாம். அதற்காக 200 கிலோமீட்டர் நீளத்திற்கு ஒரு மெகா கால்வாய் அமைக்கப்படும். அதில் நீரானது 12 பிரம்மாண்ட சுரங்கங்கள் வழியாக இந்திரா காந்தி கால்வாயை அடையக்கூடும். ராஜஸ்தானில் உள்ள கங்கா கால்வாயையும் அடையும் திட்டமும் இருக்கிறதாம். அதன் பிறகு அந்த நீரை யமுனா தேவி மடித்தாங்கி தாலாட்ட காத்திருக்கிறார். இதற்காக கங்கை கால்வாயில் சகதிகள் தூர்வாரப்பட்டு ஆழப்படுத்தும் பணிகளும் நடைபெறுவதாக கூறப்படுகிறது. அத்தோடு பஞ்சாப், ராஜஸ்தான், ஹரியானாவில் உள்ள ஊட்டுக் கால்வாய்களில் மறந்தும் கூட நீர் கசிந்து பாகிஸ்தான் பக்கம் சென்றுவிடக் கூடாது என்று லீக்கேஜை சரி செய்யும் பணிகளும் நடைபெறுகிறதாம். இந்த மெகா பிளான் முழுமையாக அமலுக்கு வர இன்னும் 2-3 ஆண்டுகள் ஆகலாம் என சொல்லப்படுகிறது. அப்படி வந்தால் ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ஹிமாச்சல் பிரதேஷ், ராஜஸ்தான், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ் ஆகிய மாநிலங்களில் நீர்வளம் பெருகும்.
பயிர்கள் செழித்து வளரும். யமுனையின் பல வறண்ட கிடைகளில் புது வெள்ளம் பாயும். இது இந்தியாவுக்கு எவ்வளவு நல்லதோ அவ்வளவுக்கு பாகிஸ்தானுக்கு கேடு. ஏனெனில் பாகிஸ்தான் விவசாயத்திற்கும் நீர் மின் உற்பத்திக்கும் பெரும்பாலும் இந்த நீரையே சார்ந்திருக்கிறது. வரப்போகும் அபாயத்திலிருந்து மீள பாகிஸ்தானுக்கு வாய்ப்புகள் இருந்தும் பயன்படுத்தவில்லை என விமர்சித்திருக்கிறார் சர்வதேச நீர் பகிர்வுத்துறை நிபுணர் உத்தம் சின்ஹா. ஒப்பந்த ரத்தை நிறுத்தி வைக்குமாறு மட்டுமே கூறி 4 முறை இந்தியாவுக்கு கடிதம் எழுதியுள்ளது பாகிஸ்தான். அதற்கு பதிலாக அந்த ஒப்பந்தத்தின் ஷரத்துக்களை மாற்றுவதற்கான யோசனையை பாகிஸ்தான் முன்னெடுக்கவில்லை என்றார். அத்தோடு பாகிஸ்தானிடம் நீர்பிடி பகுதிகளிலிருந்தும் அந்த நீரை புத்திசாலித்தனமாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என கூறியிருக்கிறார். இந்தியா அணை கட்டுவதில் உள்ள கிரவுண்ட் ரியாலிட்டி சவால்களையும் அவர் பட்டியலிட்டார். இந்தியாவில் அணை கட்ட திட்டமிடும் பகுதிகளானது அடுத்த ஆண்டுகளில் அதிக மழை பொழியக்கூடியதாகவும் நிலநடுக்க அபாயம் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டுகிறார். எனவே இந்தியா, துபாய், சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளின் பொறியியல் வல்லுநர்களை கொண்டு இந்தியா அந்த சவாலை எளிதாக கடக்கும் என்றும் கூறியுள்ளார். உதாரணத்திற்கு பிரதமர் மோடி அதே சேனாப் நதியில் கட்டித் திறந்துள்ள இரும்பு பாலம் 8 ரிக்டர் நிலநடுக்கத்தையும் தாங்கும் என சுட்டிக்காட்டி இருக்கிறார். அத்தோடு அணைக்கான இடத்திற்காக அங்குள்ள மக்களை இடமாற்றுவது ஒரு உள்நாட்டு சவாலாக இருந்தாலும் இந்தியா அதை எளிதில் செய்துவிடும் என்றும் கூறினார். அது மட்டுமல்ல, பாகிஸ்தானுக்கு மற்றொரு பக்கமும் அடி காத்திருக்கிறது. ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானுக்கு நீர் தர மாட்டோம் என கூறி மற்றொரு அணை கட்ட இந்தியாவின் உதவியை நாடியிருக்கிறது. எனவே அங்கிருந்து பாகிஸ்தானுக்கு கிடைக்கும் நீரும் தடைபடும். இவற்றுக்கெல்லாம் சிறிது காலம் ஆகுமே தவிர தொலைநோக்கு கண்ணோட்டத்தில் பார்த்தால் பாகிஸ்தானை பாலைவனமாக்குவதும் இந்தியாவை சோலைவனமாக்குவதும் சாத்தியமாகும். ஆனால் தற்போதே பாகிஸ்தான் கதறத் தொடங்கிவிட்டதாக கூறினார் உத்தம் சின்ஹா. கடந்த ஆண்டு ஜூனில் பாகிஸ்தானுக்கு இந்தியா வெளியிட்ட நீரின் அளவை விட இந்த ஆண்டு வெறும் 10 முதல் 12 விழுக்காடே குறைந்திருக்கிறது. ஆனால் அதை உலக அரங்கில் 30 விழுக்காட்டிற்கும் மேல் குறைத்து விட்டார்கள் என பாகிஸ்தான் மிகைப்படுத்தி அனுதாபம் தேட பார்க்கிறது என்றார். அப்படி என்றால் இந்தியாவுக்கு சீனா பிரம்மபுத்திராவில் நீரை தடுக்குமே என்ற கேள்வி வரலாம். அதற்கு பருவநிலை மாற்றத்திற்கான கணிப்பாளர் அஞ்சல் பிரகாஷ் பதிலளித்திருக்கிறார். சீனா சூப்பர் மெகா டேம் ஒன்றை பிரம்மபுத்திராவில் கட்டி வருவது என்னவோ உண்மைதான். அது பாகிஸ்தானுக்கு சிந்துவை நிறுத்தியதற்கு பதிலடியாக இந்தியாவுக்கு வைத்த செக் என பேசப்பட்டாலும் மானசரோவரிலிருந்து அருணாச்சல் பிரதேஷ், பூட்டான் வழியாக இந்தியாவுக்குள் வழிந்தோடும் நீரை சீனா தடுக்கவில்லை என சுட்டிக்காட்டினார். ஒருவேளை பிரம்மபுத்திரா வழியாக நீர் குறைந்தாலும் கிடைக்கும் நீரை தேக்கி வைக்க இந்தியா கட்டவிருக்கும் புது அணைகளை பயன்படுத்திக் கொள்ளும் என்றார். ஏற்கனவே சீனா மெகாங் டெல்டா நதி நீரை தடுத்த போதும் இந்தியா சலனமின்றி இயங்கி வருவதையும் சுட்டிக்காட்டினார் அஞ்சல் பிரகாஷ். கத்தியின்றி ரத்தமின்றி இந்தியா கையில் எடுத்த வாட்டர் வெப்பனால் தண்ணீர் குண்டு போடப்படுகிறது என அந்நாட்டு எம்பி கதறியது விரைவில் நனவாக போகிறது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7370414434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.